அந்த ஆத்தங்கரை ஓரம் இருக்கக்கூடிய கோவில் போயிட்டு அப்படியே கீழே இறங்கி அந்த ஆற்றுக்கு தான் போனோம். ஆற்றுல வெளியூர் மக்கள்லாம் நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, நடு ஆற்றுல ஒரு பெரியவர் மீன் பிடிச்சிருந்தார். பெரியவர் கூட போயிட்டு அவர் மீன் பிடிக்கிறத பார்க்கணுன்னு சொல்லிட்டு, எப்படியாவது ஆழம் கம்மி தான், அப்படியே அந்த ஆற்றுல அப்படியே நடந்து போயிட்டு அந்த பெரியவர்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்னென்னா கொஞ்சம் ஆற்றுல பாறைகள்லாம் சின்ன வழுக்கும், அதெல்லாம் காலெலாம் பார்த்து தான் வைக்கணும். ஆழம் கம்மி தான், இருந்தாலும் வலிக்க விழுந்துடக்கூடாது. எப்படியாவது அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு அவர் எப்படி மீன் பிடிக்கிறாரு அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஒரு வழியாக பக்கத்தில் போயிட்டு அவர் ஒரு பாறை மேலே உக்காந்துட்டு சின்ன மீனை வச்சு பெரிய மீன்லாம் பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தார். ஒரு வித்தியாசமாக மீன் பிடிச்சார். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு, சரி அங்கேருந்து எப்படியாவது கரையோரம் பார்த்து பத்திரமா போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தவழ்ந்து, ஏன்னா வழுக்கு பாறைகள் அதிகமாக இருக்கும், சின்ன சின்ன பாறைகள் தான். அதில் காலை வச்சா வலிக்கூடாமல் சேஃப்டியாக அப்படியே கரையோரமாக போகணும். அது ஒரு அனுபவமாக இருக்கும், ஏன்னா ஒரு ஜாலியாகவும் இருக்கும். அப்படி தண்ணியில் அந்த பாறையில் வழுக்காமல் தண்ணிக்குள்ளே போகிறதுலாம். அப்படி தான் ஒரு வழியாக அப்படியே தவழ்ந்து நடந்து இந்த கரையோரம் அப்படியே போய் சேர்ந்தோம். இன்னும் பரவாயில்லைங்க, வெளியூர் மக்கள்லாம் நிறைய பேர் இந்த ஆற்றங்கரையில் ஜாலியாக குளிச்சுட்டு அப்படியே லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா தண்ணியில் அவ்வளோ சூப்பராக இருக்கும், சுத்தமாக இருக்கும். சரி, அவங்கெல்லாம் அப்படியே நம்மளை கூப்பிட்டாங்க. சரி, அவங்க கூட கொஞ்சம் நேரம் அப்படியே பேசியிருந்துட்டு அந்த ஆற்றுல இந்த மாதிரி ஒரு தண்ணியில் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோடையோ நண்பர்களோடையோ அப்படி குளிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தனி த்ரில்லிங்காக இருக்கும். அதுவும் அந்த சாயந்தர நேரம். அதுவும் இதில் பார்த்திங்கன்னா பெரிய பசங்கள்லாம் அந்த ஆற்றுல நடக்கிறது தடுமாறுவாங்க. ஆனால் ஒரு குட்டி பையன் அவ்வளோ ஈஸியாக பார்த்திங்கன்னா அந்த வழுக்கு பாறையில் அப்படியே தவழ்ந்து அவங்க அம்மாட்ட போவான் பாருங்கள். அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நிறையா நமக்கு தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. சரி, அவங்க கூட கொஞ்ச நேரம் அப்படியே பேசியிருந்துட்டு, எப்படியோங்க இந்த மாதிரி ஒரு லீவு நாட்களில் இந்த மாதிரி ஒரு அவுட்டிங் போயிட்டு இந்த மாதிரி ரிவர் சைடில் போய் ஜாலியாக குளிச்சுட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் பேசியிருந்துட்டு வெளியில் வந்தாவே கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகிரும். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி தான் அவங்க கூட எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு, சரி நீ சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கரை ஏறினோம். வழியில எல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களாம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்க. அதெல்லாம் சாப்பாடெலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வயலோரமாக போய் தான் வண்டி அந்த சைடில் நிறுத்தி வச்சுருக்கோம். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து வண்டியில் ஏறி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம்.